வந்திருக்கிற எம்கேஆர் எனக்கு பண்ணக்காரன் தான்டா. வர சொல்லுடா. என்னடா பாட முடியாது. போங்கடா, ஜாமான தூக்கிட்டு போ, வண்டியில ஏத்து வேன்ல ஏத்து, கரோக்கி போட்டு நாடகத்தை நடத்துறோம். ஆளுங்களையும் முகரையும் பாரு, வந்துகிட்டு ஒரு டான்ஸ் அவ்வளவு கழுவி ஊத்துறா. எனக்குன்னு ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க. என்னை என்ன நினைப்பாங்க, இன்னைக்கு விஜய் தொழில் இவ்வளவுதானாட்டுக்கு நினைப்பாங்க. இவங்களை சந்திக்கலே இப்படிதான்டா ஆகுது. முகரம் வாடா வெளியில. பாட முடியாது. நல்ல பப்புனா இருந்தா ஓஹோஹோ 1 மணி நேரம் பாடுவேன். இவன் நல்ல பப்புனா, டான்ஸ் கேவலமா பேசுறான். இவன் பப்புனா இவன். என்ன கதை? ஓஹோ, ரொம்ப விருப்பமா இருக்க. ஓஹோ, நல்லா இருக்கடா இது. சரி வாசி. யாருக்காக பாடுறாலையோ சூர்யாக்காக பாடுவோம். ஓஹோ ஓஹோ, என்னடா வர்றவங்க பூரா ஓடுறீங்க. சரி பாடுறேன். வெள்ளக்கமாறு பிஞ்சிரு வந்தனா உனக்கு ஓடி போயிடுறா. இன்னைக்கு பப்புனே இல்லாம நான் நாடத்தை நடத்திடுவேன். ஓஹோ ஓஹோ, ராதாகிருஷ்ணன் மேடையில போட்டுக்கிட்டு திருச்சி விச்சி ஓஹோ. சரி ஓஹோ, இப்ப கூப்பிட அக்கா அக்காட்டு வாடா வெளியில வந்து கழுவி கழுவி ஊத்தி புட்டு நொக்காமா மானங்கிட்ட போய் வாடா. உன்னை சந்திக்கிறேன், எனக்கு அப்படிதான் எரியுது. எரியக்கூடாத இடம்லாம் வாடா. அப்படியே கொந்தளிச்சிங்களே அவனுக்கு எம்கேஆர்ன்ட்டு. நீங்க சவுண்டு கொடுங்க, வெளியில வரானான்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் அப்படியே அமைதியா உட்கார்ந்தீங்க, இப்ப மட்டும் சவுண்டு வருது. டொங்காசுக்கா சீக்கிரம் உடம்பு வீணா போயிருண்டா. மானக்கடை பையில டொங்காசான் ஐசப்பாரு. ஓஹோ ராதா. ஓஹோ ஓஹோ, தலைவ எவன்டா அவன் தலைவாங்கிறவ நீ தான். டேய் கையில அவுத்துட்டு அம்மனமா ஓட விட்டுருவேன், தெரியுங்களா என் செய்தி. ஓஹோ கொஞ்ச நேரத்தில் சேனவாட தெரிஞ்சதா. ஏய் சட்டி சட்டி வீகேஸ் தானே? ஆமா, நீ வாங்கி கொடுத்ததான். அதான் நேம் போர்டு அப்படியே நல்லா இருந்துச்சு. எக்கோ குறையா. ஒரு மேடையில குண்டிய உளுந்துக்கிட்டு கடிப்பான், ஒரு மேடையில தட்டி பார்ப்பான், ஒரு மேடையில தடவி பார்ப்பான். இதுல இருந்து என்ன தெரியுது, உனக்கு குண்டி ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது. அது கிடையாது, அதுலயும் விஜய் குண்டினா ரொம்ப பிடிக்குது உனக்கு. அது கிடையாது. நான் கொஞ்சம் பேரான பாப்போன்னு நீ குண்டு குண்டு வச்சிருந்தேன்னா என்ன பண்றது? நீ தினமும் கொட்டாங்குச்சா சந்திச்சுன்னா அதுக்கு நானா பொறுப்பு? போடாங்கடே. என்ன எதுக்கா நீ பேசி தொண்டத்தை நீ வத்துற? என்ன என்ன இதுக்கு நீ பேசுன? ஏய் பேசவே தேவையில்ல, திரும்பிக்கிட்டு ஒரு குசை போடு. போடாங்கடே. தல அனாதே சாகுறேன். சாத்து தோலை. சோனா செத்துட்டான்டா. எவன்டா? வெள்ளங்கொள்ளங்கம்மாய்க்குள்ளே எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே, எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே மடுவை பார்த்து வந்து செத்துட்டியா? உனக்கு முன்னே படுத்து கிடக்குறான். சிவசமாதி அடைஞ்சு சொந்த சித்தப்பா அவசரம் நல்லா இழுத்துடுத்தோல. சொந்த சித்தப்பா மகளை கொண்டுட்டாலே. எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே தொட்டு புட்டே என்று சொல்லி தூர போனவளே, நான் சொந்தமுள்ள மச்சானதும் சொக்கி சொக்கி நின்னவளே, சொக்கி சொக்கி நின்னவளே. வெள்ளங்கொள்ளங்கம்மாய்க்குள்ளே எங்க எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே, எங்க வெள்ளரிக்கா தோட்டத்திலே தொட்டு புட்டே என்று சொல்லி தூர போனவளே, நானும் சொந்தமுள்ள மச்சானதும் சொக்கி நின்னவளே. வெள்ளமலகம்மாய்க்குள்ளே வெள்ளரிக்க வந்தவளே, வெள்ளரிக்க வந்தவளே. என்னடா சிலையா நின்னுட்டானே? ஏங்க அந்த மிஷின்ல மொளகாத்தூள் அரைக்கலாமா? எரிஞ்சு போயிருமே, இல்லன்னா அரைச்சிடலாம். ஏலே நீ பொத்துற. ஏய் ஏய்,
தம்பி இப்ப பாரு இப்ப உன்னை என்ன செய்தி பண்றேன்னு இப்ப தம்பி ஒரு 5 நிமிஷம் நீங்க டியூட்டில இருக்கீங்களா அண்ணே ஒண்ணுக்கு வரேன் இங்க வா ஜீவசமாதி ஆகு வா கடலோட கடலோரச கடலோடு கடல் உரசே கடல தண்ணிய மீனுரச கடல் தண்ணிய மீனுரசே உன் கூட உன் புரிஞ்ச உரச அதானே நல்ல பேடிடு உன் கூட புரிஞ்ச உரச உன் கூட புருஷே உரசே கப்புளிங்கி தெரிஞ்சிருமோ ஏன் வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை தாளக்காரன் பார்த்து போயிருவேன் நானும் வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் ஓடி புதுக்கோட்டை போயில தாண்டி வெயில் அடிச்சா கருத்து போவேன் வெயில் அடிச்சா கருத்து போவேன் பனி அடிச்சா ஒட்டி போவேன் படி அடிச்சா ஒட்டி போ என்னடா ஆளு இருக்கல கை அடிச்சுக்கிட்டு இருக்க எதுக்கு இப்ப கை அடிக்கிற அப்ப நீ அடிச்சு விடு முடியுமா ரேகாலியவா அடிக்க கூடாது இன்னைக்கு புதன்கிழமை ஏன் நீ வியாழக்கிழமை செஞ்சிருவோம் விடு என்னாச்சு என்ன மழையில வந்துருச்சாடா சீம சமத்தி ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி சீம சமதி ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி இதுலயே கண்ணா இருக்கானே முருகா அவர் முண்டை என்னடா லைட்ட போட்டுட்டு அவுக்க சொல்ற நீ அவுத்தேன்னா இது என்ன கூட்டம் அப்பா இந்த லைட்ட நிப்பாட்டியா தயவு செஞ்சு இது என்ன கூட்டம் அந்த மிக்சர் போட்டுலாம் 800 பேர் நிப்பேன் ஐயா ஐயா அவுக்குறானே ஆ? அவுக்குறானே அவன்கிட்ட ஒரு 60 ரூபா வாங்குறா ஐயா அண்ணே 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 அவுக்குறானே நெசமாலுமே விஜய் இந்த கல்யாணத்தெல்லாம் இடிச்சிட்டு ஏறிடுவாங்க ஏய் நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அவுக்க சொல்லிட்டீல அவுக்குறேன் அடுத்து என்ன பண்ணும் தம்பி ஐயோ, இரு தம்பி அவன் வாமப்புல இறங்கிடுவான் போலயே அவனுக்கு என்ன பொம்பல் நினைப்போ ஐயோ ஒவ்வொரு இளைஞனும் இன்னைக்கு ஆசைப்படுவது எதுக்குன்னா இதுக்கா பச்சையா சொல்லக்கூடாது செகுல்ல அரைஞ்சு வருவேன் ஐயோ அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது ராதா நீங்க ஒரு வார்த்தை கூட அசிங்கம் பேச மாட்டீங்க ஆனா குண்டியை மட்டும் தடவுவ ஆம்பளை ஆசைப்படுறது திசு மாட்டு லாடம் ஏன்னா வீட்டுல எப்படி உன் முண்டாட்டி உங்களோட குடும்பம் நடத்துது தினமும் போட்டு இந்த தடவு தடவுறியா என்னைய ஏ இரு நீ ஒரு ஆள் தான் எனக்கு பொறுத்தளவு ஆள பிளாக் அதனால தடவுவ இது அடே, செங்கல் இதெல்லாம் சென்சார் கட் பண்ற நாளைக்கு சேனல்ல போட்ட ஏய். கேமராவை தூக்கிடுவேன் அவங்க அதுக்காகத்தான் நடந்தே வர்றாங்க அங்க வர 2 கேமரா வச்சு 2 செல்ல வேற வச்சு ஜூம் பண்ணி எடுக்கிறாங்க ஏக்கா அது திரைப்படத்துக்கே போட்டு கணத்தா தெரியும் அவங்க சூம்ப விடுறேன் ஐயோ ஐயோ ரோலிங் கேமரா பாரு. ஆக்ஷன் ஆமா ப்ளூ பிலிம் எடுங்க ஏய். உட்காந்து என்னைய தம்பின்னு சொல்லல பெட்டிக்கார உனக்கு என்ன வேணும் அவன் அதே தால பாக்குறேன் உன் நங்குரத்தை பாக்குறேன் நோ 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 அவன் பார்த்தாலும் பரவாயில்ல மிருதங்காரன் இன்னைக்கு ஓவரா பாக்குறான் என்னன்னு தெரியல ஏன்னா அவன் குலசாமிக்கு பிடித்தேன் கல்லு ரூபத்துல ஐயோ கடவுளே கடவுளே அதுக்கு நேர்த்திக்கடன் போடுறேன் தேங்காவை போட்டு உடைச்சிட்டு போங்கடா ஏ விஜய் அப்படி சொல்லாத விஜய் நாளை புண்ணா வந்து எல்லாரும் ஆந்திரால இருந்து வந்துருவாங்க ஐயோ பரவாயில்ல உங்ககிட்ட இருக்கிறது அவங்க பேசாம எல்லாம் அப்படி போயிடலாம் அவங்க எல்லாம் இந்த மாதிரி தான் நீக்குறக்காரெல்லாம் ஒன்னெல்லாம் கலைச்சு அச்சச்சோ 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 நீக்கிறக்காரெல்லாம் ஒன்னெல்லாம் அப்ப பணியா நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்களா ராதா தடவை மட்டும் தான் செய்வீங்களா ஏக்கா நான் தன்னால என்ன என்ன எனக்கு ஒரு சந்தேகம்னே என்னப்பா இந்த நீக்குறக்காரங்கன்னா எப்படி இருப்பாங்க என்னப்பா நீக்குறக்காரங்க எப்படி இருப்பாங்க அவனுக்கு ஒரு படம் ஏத்தி விடுப்பான் பாத்துட்டாள் இல்ல சிவசம்ம கழுவிட்டு பாரு அண்ணே அச்சடி பிரிண்ட் இருக்குமாண்ணே என்னப்பா அச்சடி பிரிண்ட் ஒரிஜினல் காட்டவா இருக்காரு அவன் தான் நீக்குறக்கார சித்தி மையன் அவன் பார்க்கையிலே தெரியுது சைஸ் ஏய் விஜி ஏய் விஜினா பல்ல கழட்டிடுவேன் ஏய் இதுல சோடி மயிறு ரோசப்பட்ட மயிறு மாதிரி எதுக்கு நாடத்துக்கு என்ன வர்ற மயிரை புடுக்குது நாடத்துல போடுற நான் பேசுனா வந்தவன பேசு நானும் பேசுவேன் நான் வந்தோட நீ பேசு எதுக்கு என்ன பேசுற உன் பொண்டாட்டியா நானு என்ன வச்சிருக்கியா நீனு எவ்வளவு பேச்சு பேசுற எதுக்குடா பேசுற சாரி என்ன சாரி போட்டுக்கிடுவோம் என்னை மன்னிச்சிருங்க பார்த்தா அப்படி சொல்லிட்டு போடா பேராண்டி என்னை மன்னிச்சிருங்க விஜி அப்படி சொல்லுடா ராதா ஏதோ ஒரு எச்சி புத்தில பேசிட்டேன் வண்டி போட்டு மன்னிப்பு கேளு என்னது என்னால இப்ப போட முடியாதுங்க ஏங்க உடம்பு வீக்கா இருக்கா எனக்கு சும்மல் ஒத்துக்கிறாரு எந்த ஸ்மெல்லு ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல நீங்க அந்த மாதிரி ஆளா பார்த்திருப்பீங்க நீங்க ஒரு தடவை உட்காந்து பாருங்க கஸ்தூரி மஞ்சள் வாசல் அப்படி அடிக்கும் மைக் செட்டுக்கார கேட்டு பாருங்க கஸ்தூரி மஞ்சளா
அப்போ எனக்கு அண்ணியா? சரி விடு, மைசெட்டு போட வளர்த்ததுல ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்கு. அல்ல இங்கிட்டு வாத்தா. போ வா. இந்த வந்துட்டேன் மாத்திரை சாப்பிட்டு. ஐயா, நீங்க நினைக்கிற மாதிரி அவரை நான் திட்டினதுனால போல, வயிறை கலக்கிருச்சு பாவம். நடத்துக்கு இந்த அக்கா போறதையும் பண்ணிட்டு தெரியாங்க. இன்னைக்காவது நான் கூட்டு வந்துட்டேன், அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க தொண்டி பக்கம். கடைசியில் மண்ணல்லையே தலையிலே போட்டுட்டு வந்திருக்கேன், நம்மளால பார்த்து கூட்டு வந்திருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், எத்தனையோ தாளக்காரங்க இருக்கா இல்லை? கண்டிப்பா. இந்த வயசானக பாவம், நம்ம கொடுக்குற காசுல அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்காக போட்டா எத்தனை இந்த அக்கா போறா. ஒரு நாள்லாம் சீனை கட்டி வச்சுட்டு முருகன் தலைகால வேலோட இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப சீனை கட்டிவிட்டு முருகா என்கிட்ட வந்து கேட்கிறான், நாடகம் ஹரிச்சந்திரா தானே அப்படின்றாரு. ஏன்னா தம்பி, அப்ப நான் என்ன செய்ய? இவர் ஒரு வாரத்துக்கே ஓடினாரு. நீங்க எல்லாம் இந்த மேடையில் எப்படி கழுவி ஊத்துறீங்க? நான் தினமும் உன்னோட சலிச்சுக்கிட்டு நடிக்கிறேனே. தொழிலு வயிற்று பொழப்புக்காக. உண்மைதானே? அக்காவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் மேடைக்கு வந்துட்டா நம்மளுடைய ஜோடியே மறக்கூடாது. அதானே பார்த்தேன். இப்ப என் சிசியங்களை பேசினியே. உன் சிஷியனை மட்டும் பேசாத, அவங்கள பார்த்தாலே எனக்கு அப்படித்தான் வருது. அவன் பேர் என்ன? அப்புளுவா தொப்புளுவா? பப்புளுக்காகத்தே அந்த கூட்டமே. ஆமா, பப்புளு பண்ணி கிழிச்சுட்டான். பப்புளு கை தட்டாதீங்க முதல்ல. இப்படி கை தட்டி தான். ஐயோ கடவுளே, ஒரு ஆளு. இவனுக்கு ஒரு ரசிகர் கூட்டம். பப்புளோட எங்க மாமா வருவார், கொளூர் மணி மாமா. அவர் தான் யோகி பாபு. ஓஹோ, எந்நேரமும் அழுதுகிட்டு தான் டைலாக். பொம்பளை பொறுக்கி போயாவன். இப்ப கூப்பிடுறேன் பாரு. வர சொல்லுவீங்களா மொன்னனைக்கு போயில? நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா முன்னு ஏறதுக்கு எனக்கு கமான் பாய். சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சும்மா முன்னு ஏறதுக்கு எனக்கு. இவனுக்கு மண்டையில முளைச்சு கிடக்கு. விநாயகர் சதுக்கி கம்மாயில பிள்ளையார கரைக்க வந்திருக்காங்க. இந்த மாதிரியே இருப்பான், ஆனா சேட்டை பூரா செக்ஸ் தான். செக்ஸ்லாம் கிடையாது. யாரு இவன் தெரியாதா? ஆமா, அக்கானு. அவனும் அக்காங்கறான், இவனும் அக்காங்கறான், ஆனா தடவு வாங்க. அங்க போக கூடாது, அங்க கடை அடப்பு. அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி, போனாலும் போடி சாத்திரதம் கொட்ட போயிடலாண்டி. வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி. அதுக்குள்ள விஜய்க்கு பிள்ளை வந்துருச்சு. நல்ல வேளை ஏன் கவுட்டுக்குள்ள பூராம போனானே. ஈரலே பேமேனா நீ பாலு கேட்காத, உன் வாய் கிழிஞ்சிரும். போய் தொலாங்கிட்டு. ஏக்கா, ஒருவேளை மகனா இருந்தா எலும்புலும்புல உறிஞ்சிரும். ஐயோ, இது பிறந்தே அவங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அவன் பால் குடிக்கும் போது நீ மாண்டுருவே. உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சந்தோஷம், போய் தொலாங்கிட்டு. ஐயா யோகி பாபு, ஒரு காப்போடு போடுங்க. மருமேனே பாடு. ஒரு அரை போடு போட்டுக்கிறீங்க. அட போடுறா, முன்ன பையில போடுறா. நான் போடல. ஏய் முன்ன பையனே ஐயோ, காக்கா வலிப்பு பிடிச்ச பையனா? அட மண்டைய கொண்டாந்து எதுக்குள்ள நுழைக்கிற? அது பார்க்க கூடாது, அது பிளக்கு. என்ன வீசு? குளுந்துக்கிட்டு நல்லா மோந்து பாரு. அடியே அடியே. மரியாதையா பாடு. என்னடா அடியேங்கிற? பாட்டு தெரியாட்டா கூட என்ற கேளு. அது ஏன் என்னை உசுர வாங்குற? இல்ல வாத்தியார, முதல்ல தொகையரா, அதுக்கப்புறம் அப்படியே வரி வரியா ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்லி கொடுத்தீங்களா? முறைப்படி பாடினாத்தான் அது. முறைப்படி பாடி தொலை. அடியே அடி சின்ன புள்ள. இந்த பாட்டு எந்த பாப்புன்னு பாடி ஆடின? ஏலே, இது தூக்கிட்டு பாட்டுறா. இதுக்கு தானே பொழக்கிறேன். பாடி தொலை. அடியே ஆத்தா ஆத்தோரம்மா வாரியா. நான் பார்த்தா பார்க்காமலே போறியா. டவுசர் கிழிஞ்சிருச்சு, அதை பார்த்து தொலை. கீரை
போச்சுடா மாடசாமி போதும்டா. அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும். ஏய், அதுக்கு தெரியுது இல்ல, இனிமே போடுவியா? ஏய் இப்போ என் சிங்கம் பாட. ஏய் இங்க வா. குடிச்ச வாழை கொமட்டில் இருக்கான் என் பாடியான் பாரு. ஒரு ஊட்டம் இங்கே இருக்காது, பூரா அழுகுங்க. அப்பா அடே அப்பு. ஏய் பால்வாடி பக்கியெல்லாம் ஏன்டா அப்படி இருங்க பண்ணுற? பாடுவேன், சூப்பரா பாடுவேன். பாடி ஆடுறா. காணாங்கத்த மீனு வாங்கி புல்லா மீனு. ஏய் என்ன இந்த ஆண்டு விழாவிலே இந்த மாணவன் இந்த பாட்டை இவ்வளோ அழகா பாடியிருக்கிறான். தலைமை ஆசிரியர் எனக்கு பெருமை. ஊருக்குள்ள விட்டு அடிக்க போறாங்க பாருப்ப. ரொம்ப பெருமையா இருக்கு. பாட்டு எனக்கே மறந்து போச்சுடா. அப்படி இல்லை அங்கிள், அப்படி இல்லை. கனங்கத்த மீன் வாங்கி புல்ல மீன் வாங்கி. ஆமாம் பாடுற வாயை கிழிச்சிட்டு பேசுற. காணாங்கத்த பாட்டுக்கு உனக்கு ரொம்ப தூரம். நீ கடைசி வரைக்கும் பாடக்கூடாது. ஏன்னா இப்படித்தான் சில பேருக்கு சொல்லி கொடுத்துறேன், நீ வாயில் வச்சுட்டு போயிடுறாங்க. ஒரே ஒல்லு மூமெண்ட் தான். கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி. இந்த ஆட்டை எவனும் ஆட முடியாது. ஏங்க இது வெளியே வந்துட்டு கல்ல வச்சு துடைக்கிறான். என்ன ஆட்டப்படாது. நீங்க பார்க்கல இல்ல, அவன் இப்படி இப்படி ஆடையில உள்ள இருந்து ஒரு டீப் மாத்திர மாதிரி எட்டி பாக்குது. அது டீட்டு மாத்திரங்க, கண்ணு வலி மருந்து. அவன் ஆடல, இதை கேக்குறான். இப்படி இப்படின்ட்டு விஜய் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காது. என்னைக்கா ஒரு நாள் முயக்கண்ணி அதில் கட்ட போறாங்க. என்ன பண்ணுவான்? என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? கண்ணங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி. விதியில என் சாமி போகிறதாம் போகிறதாம் போகிறதாம். எங்க ரதம் போகிறதாம், அந்த எங்க ரதம் என் சாமி உங்க ரதம் உங்க ரதம். அப்படி வீதியில போகிறதாம், அப்படி எங்க ரதம் உங்க ரதம், அப்படி உங்க ரதம் எங்க ரதம். விஜய் திஸ் மாடல். ஐயா ஆனந்த், இங்க என்ன நாடகம் நடக்குதா? முருகேச சித்தப்பா, நான் தேனியில இருந்து இந்த ஊருக்கு விருந்தாடி வந்தவன். நான் நாடகத்துக்கு வந்தவன். ஒரு நல்ல விளக்கு இருந்தா தலைமாரிட்ட பொருத்தி வைக்க அவனுக்கு. இப்போ அவனை எழுப்புவா. ஏய் மேய் உள்ள இருக்கு, தின்ட்டு வா. இந்த தின்னி குயிதி மேனை பத்தி எனக்கு தெரியாதா? ஆட மேகிக்கு கடன் சொல்லி போனவனே. ஆத்தோர ஏர் முடிச்சு தன்னானே நானே நான் அழகு சம்பா விதவதச்சேன். தம்பி 2 வரியில பாடி ஆடு. உன்னை பார்க்கும் போது எனக்கு பொசுவா இருக்கு. மச்சான பாரடி மச்சம் உள்ளாலடி. மச்சான பாரடி மச்சம் உள்ளாலடி. அந்த கடலுக்குள்ள ஓரத்தில கடப்புறா ரெண்டு நிக்க. அந்த கடலுக்குள்ள ஓரத்திலே கடப்பூரா கடப்பூரா ரெண்டு நிக்க. அந்த கடப்புறா கலந்துடனே கலங்குதம்மா என் மனசு, கலங்குதம்மா கலங்குதம்மா என் மனசு. ஊருக்காரர்களே கோச்சுக்கிட்டாலும் நான் பயப்படவே மாட்டேன். ஒரு குடும்பத்தை காப்பாற்ற இந்த கிராமம் புண்ணியம் செஞ்சிருக்கு, அதான உண்மை. ஆனா இவன் பவர் தெரியாம எல்லாரும் தெரியும். என்ன பவரு? சட்டை இல்லாம தான் வருவேன். ஒரிஜினலா தெரிஞ்சு ஒரு 22 யூடியூப் சேனல்லே கட் பண்ணிட்டாங்கப்பா. என்னது தெரிஞ்சிச்சு? செக்ஸ் வீடியோன்னு சொல்லி அதுக்கு தான் இப்போ கவர் பண்ணிட்டு வரேன். என்னப்பா அந்த ஆந்தல்ல பெருச்சாலின்னு இப்போ ஆடுவான் பாரு.
தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே. ஏய் அறிவட்டவனே, உனக்கு வாத்தியாரு அவனை போய் போடாங்கிற. இது தெரியாம அங்க இருந்து வந்தேன். இதை நீ சொல்லி கொடுத்து ஆடணுமா நானு? வாத்தியாரே மறுபடியும் ஒரு தடவை ஆடுங்க, மறந்து போச்சு. ஒரு தடவை ஆடுங்க, மறந்து போச்சு. என்னடா மூலம் தடுக்குதா? அங்கன சாணி கிடக்கு, அதனால இஞ்சாரு காலி எட்ட மாட்டேங்குதுடா அவனுக்கு. தூக்குடா நல்லா. சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம். ஆரம்ப டிக்கெட் 3 ரூபா. குடல் வாய் வழியா வரப்போதே. என்ன குண்டி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஆனா பாவம் ஏக்கா, இப்ப அக்காவை இது மாதிரி தூக்குங்க. ஆனா உங்களுக்கு சரியா ஆம்பளை உங்களுக்கெல்லாம் சரியா தெரியாது. அக்காவை தூக்க இப்படி குப்பர வைக்க மூச்சு புடிச்சு நீ சாவுன்னு. எல்லாரும் இங்க வரலாம். தூக்க முடியாதா? ஏன்னா வெதநல்ல கொட்ட போறேன். ஏய் நல்ல ஆம்பளை தூக்குடா இனி. எங்க பாப்பா பப்புலா விஜயா பப்புல தூக்குடா. ஏய் சாமியை கும்பிட்டு வார்ம் அப் பண்ணு முண்டை. அக்கா மகா தலைவே கலையறீங்க. ஏய் என்ன நினைப்புலடா என்ன தூக்க போற? கருப்புடா முண்டை மைக்க குத்தி இரு அப்புறம் கிட்ட கருப்பு பல்லடிச்சு. வாடா வாடா வாடா. எங்கடா இருக்க? எங்கடா இருக்க? எங்க தொண்டில இருக்கியா? பஸ் ஏறி வாடா. உன் மகன் கூப்பிடுறேன்டா. பஸ் ஏறி வாடா. பஸ் இல்லையா? ஏன்னா லிஃப்ட் கேட்டு வாடா. பைக் இல்லையா? பொறுமையா நடந்து வாடா. கால் வலிக்குதா? உருண்டு வாடா. நீ வர வேணாம்டா மயிர்மோனே. ஏலே அவன் தான் கருப்பனை கூப்பிடுறேன். நீங்க யாருப்பா? கருப்பஞ்சாமி கூப்பிடுறேன். இனிமே கைய தூக்கி வசனம் பேசின உன்னை அறுத்து புடுவேன். அறுத்து கம்குட்டு வாட பக்கத்துல நிக்க முடியலடா கரும புடிச்சவனே. நீ கட்டு முடி இருக்காரு பாப்போம். இந்தா எடுத்து பார். பப்புலு விஜயை தூக்க போறேன். கை தட்டுங்க சிங்கம். ஆனா விஜய் வேண்டாம். ஏய் நீ தூக்கணும். ஆனா அவன் தூக்கிடுவேன். அவனாலையும் தூக்க முடியாது. அவன் தூக்குவேன். தூக்குடா தம்பி. ஒரு கடி கடிச்சிருக்கா. நல்ல வளர்ந்து வர நீனு சொல்றத கேளு. அவன் வந்து திறமையில வளர்ந்து மூச்சு புடிச்சு செத்துருவ. செத்தால் பரவாயில்ல. வாத்தியார் பெருமை கொடுக்காம சாவு. ஆமா வாத்தியாருக்கு இதுல பெருமை வாங்கி கொடு. எங்க நீ தூக்கு. ஒத்த பண்ணுகளை கிடக்குறான். தெரியுதுல்ல என்னத்துக்கு நான் தூக்குனேன். இங்க வா. அடுத்து ஒன்னே நான் தூக்கணுமா? ராதா நாளைக்கு ஆஸ்பத்திரி செலவுனா நீ தான் செய்யணும். அதை வாத்தியார் பாத்துக்கிறாரு. தம்பி தம்பி அதே மாதிரி. பப்புலுவ தூக்கணுமா? ஆமா நாய வேணாமா? தூக்கணுமா? தம்பி தூக்கும் போது ஜாக்கெட்டை கிட்ட கிழிச்சு விட்டுறா. ஜாக்கெட்டை கிழிச்சாலும் பரவாயில்ல, வேற எதையும் கிழிச்சு நம்ம தானே சரி. வாத்தியார் கொலைகேசில் உள்ள நீ ஒருத்தன் தாண்டா பாக்கி. அம்மா பாலு. சீம்பால் கூட வராது, மரியாதையா இறங்கிரு. அம்மாவை நான் சென்னை ஆகிக்கிறேன். அப்புறம் வாப்பா. ஏன்டா அக்காடா. சரி சரி கோவப்படாதீங்க பப்புலு. அதுக்கு என்னடா சொன்னேன்? நொக்கால உரண்டமாடா ஆனமாடா. பாட்டு தான் வர்றாரு. அவ்வளவுதான். ஒய்யார கழுகுமல பாசி படந்தமல்ல என் கண்ணமத்து நாளே நான் படுத்திருந்தேன் பஞ்சமலை என் கண்ணமத்து நாளே ஓடு படந்தமலை என் கண்ணமத்து நாள் நான் படுத்திருந்தேன் பஞ்சமலை என் கண்ணமத்து நாள்
தேங்கில அது என்னது இப்படி இப்படி மாவு போக மாட்டேங்குதுடா. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிட்டும் சேதி தானே வரும் இங்கேயே வரீங்களே என்னடா? என்ன உங்க அடுப்பு பழைய அடுப்பா இருக்குக்கா ஏய் அது சிலிண்டர். டேய் அவன் ஆக்ஷனை பாத்தியா? சிலிண்டர்ல முத ஓசை மாத்துங்க கருப்பு அடிச்சிருக்கு தெரியுதுல்ல? உனக்கு டவர் கிடைக்கலன்னு சொல்லு முண்டை. இல்லை இங்கே வாடா, எனக்கே பயந்து எனக்கு. இல்லை சிலிண்டருக்கு எதிராக நோத்த விட்டா அவரு. வச்சா வேலை சிலிண்டர் ஓட மாட்டானுங்கள. பப்புளு அக்கா இப்போ வேற இடத்துல ஏற முடியாது. அப்படியா? மள்ள மள்ள மருதம் மள்ள அவரு- மாலை பெரிய ஆட்டமாடா. இது மாதிரி ஆடணுமா? அடே உனக்கு மேல ஆடுதோ இல்லையா, கீழே அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. புடி. மடுவ பிடிக்கிறாங்க. நீ புடி. நல்ல ஆம்பளை தானே, உங்க புரிஞ்சு வளர்ந்து வரதானே உங்க புரிஞ்சு சண்டைக்கு வருவாங்கல்ல. தெரியுது இல்ல? அப்புறம் என்ன இதுக்கு பிடிக்கிற? அது பிடிக்கக்கூடாது, தேன்றாட்டு. போடாங்கிட்டு. உங்க அப்பா என்ன சொல்லி என்னை அனுப்புனாரு, நீ என்ன பண்ண சொல்ற? தேன்றாட்னா கலக்கணும்ல. ஏய், கொஞ்சம் பண்ணக்கூடாது. நெருப்பை வச்சு கொளுத்து கலைஞ்சிரும். என் அருகில் வா. பப்புளு போவா? நீ சொன்னாதான்டா நான் போவேன். போங்க சும்மா பயப்படாம வாங்க. போய் அவருங்க மாமா. அந்த வேலையாவது நீ செய்டா. ஏய் செய்யக்கூடாது மயிர் மேனே. முளைச்சு மூணு உள்ள உனக்கு என்ன காமம் கேட்குது? போங்க. வாத்தியார் பேரை எடுத்துருவ. வேற எடுத்துருவானா? இது யாரா செஞ்சு விட்டது? உன்னையத்தையும் செல்ல காட்டக்கூடாதுன்னு சொன்னடா. இல்ல நான் என் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். இவன் மிருதங்க கரண்ட் வாங்கி ஜெயில அப்புறம் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏய் உண்ட செய்யக்கூடாது. அடுத்த வருஷம் இவன் ஒரு புள்ளையோட வருவான் பாரு. நான் சரி நானும் ஐயோ உனக்கு என்ன வயசு வரல, போய் தொலைங்கிட்டு. குச்சி மிட்டாய் இருக்கு, ஏலே, சப்பு போ. அத போய் என்ன பண்றாங்க? போகாத. போடாங்கிட்டு. எல்லாம் உன்னைய தாண்டி உன்னைய. நீ வரும்போது எதுக்கடி அதிரசத்தை கொண்டு வர்ற? ஐயோ அதுதானே இனிப்பா இருக்கும். கொண்டு வரக்கூடாது. ஏய் அது அது சிக்கு வட அடிக்குது, விடு. ஏன் லேசா சாப்பிட்டுக்கிறேன். என் அருகில் வா. போக்கா போக்கா போறனால அடிப்பாங்கடாமே. விஜி, நிலவே வராட்டாலும் நான் நிலவா மேல மாடியில் நிற்பேன். நான் உனக்கு மெழுகு திரியா எரிஞ்சு விளக்கு ஏத்துவேன். அங்க நான் வேலைய பாப்பேன். நான் பீங்கான உடைச்சு வச்சிருவேன். பீங்கான உடைச்சு வச்சா நான் கல்லக்கிட்ட சுரண்டி மட்டமாக்கிடுவேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நிப்பேன். நின்றுக்க குளுமை. உனக்காக நான் போடுற நைட்டியா இருப்பேன். அந்த நைட்டில நான் சிப்பா இருப்பேன். அந்த நைட்டாவே நான் தான் இருப்பேன். அப்ப சைஸ் பத்தாது, முண்டமா தெரியுவேன் அந்த நைட்டியா. விஜய், கருவாடு உனக்காக நான் நகரையா இருப்பேன். உனக்காக நான் கெளுத்தியா எடுப்பேன். 2 கிலோ 100 கருவாடு. அது திருக்க. திருக்கினால் திருவும் போத்து. தம்பி, இதை நான் சொல்லி கொடுக்கவே இல்லை, விளக்க மாட்டை அடிச்சே வருவேன். வாத்தியாரே செய்யும் போது சிக்குது வாத்தியாரே. இங்க வாங்க தலைவா. இதை நான் செய்யக்கூடாதுன்னு தானே சொல். பாத்தியாக்கா ஏன்ட்டே பேக் ஷாட் அடி. ஆஹா இப்பதான் தெரியுது. 7 மணிக்கு செல்ல பாத்துக்கிட்டு நியூக்கிற படம் பாத்திருக்கேன். இல்ல அவனுக்கு தெரியுது ராதாக்கு எது பிடிக்கும்னு. ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? காதுல பண்ண போறீங்களா? இல்ல வாயில பண்ண போறேன், பேசாம. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு என்னையவா கூட்டம்புறம் போகும் அம்மா விட்ட நினைச்சு கிளம்பிருச்சு. டூலர்ல வந்த அண்ணன் தம்பிகள்லாம் பார்த்து நீங்க மெதுவாக பக்குவமா போக வேணும். செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டும் பாடதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை. சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதல்லே. செவ்வர
செவ்வரணி தோட்டத்தில உன்னை நினைச்சு சேர்ந்துக்கிட்டும் பாடுதையா இந்த மனசு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்பு பார்க்கையிலே போதைய தீருதில்லை அன்னமே. என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன எண்ணம் இருந்தும் எல்லாத்திலும் நீதான் நீ. செவ்வரளி தோட்டத்துல உன்னை நினைச்சேன். செடிக்கட்டும் பாடுதையா இந்த மனசு. யோய். ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். சொந்தமது பலம் இருந்தா சொர்க்கத்துல இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா. என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன இருந்தாலும் அதிகமாக கோல்டு விண்ணரா. செவ்வரளி தோட்டத்துல உன்னை நினைச்சேன். தேடிக்கட்டும் பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் அல்ல ஆளுங்க அரவும் அல்ல. சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லை. தன்னரனா தரணனா தரணனா. உங்களை பார்த்தது எனக்கு காதல் வந்துருச்சு. என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? உன் காதலை சொல். கருத்த மச்சான் கருத்த மச்சான் பப்ளு கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான். நினைப்பிருக்கா பப்ளு நினைப்பிருக்கா உன்னை நெடுநாளா ஏங்குறையே கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான். நினைப்பிருக்கா உனக்கு மச்சான் உன்னை நெடுநாளா ஏங்குறையே கருத்த மச்சான். கொடுத்த முதல் கொடுத்தோம் நித்தம் என்ன இருக்கிறையா நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை என்று தோணும். கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான்
மீமிசல் 34